ஹரிஷரணமேவம் ஹி நித்யம் ஏஷாம் முகே வச்சா. ஹரிஷரணம் சொல்லிட்டே இருப்பாளாம். அதனால் அவளை காலன் பாதிக்கிறதா. அதக்கால சமாதிஷ்டா ஜராயுஷ்மான் நபாததே. அதனால் அவளுக்கு ஜரா நிறையலாம், இந்த தலை நிறைச்சி போகிறது, பல்லு விழுறது, அதெல்லாம் வராதான். ஆக இவ்வளோ லேட்டாக சொல்லிட்டே, கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லை, நான் சின்ன வயசுலேயே ஹரிசரணம் ஆரம்பிச்சிருப்பேனேன்னு. பரவாயில்ல, இப்போ சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ சொன்னாலும் தலை நிறைக்காதுன்னு நினச்சிக்க வேண்டாம். தலை நிறைச்சாலும் பல்லு விழுந்தாலும் வயசாக எடுத்தேன்னு நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா உடம்பு வயசானால் ஆட்டுவிடும், மனசு எங்கே இருக்கணும். அந்த மனசு எங்கே இருக்கணும்னா ஹரிஷரணம் சொல்லிட்டு இருந்தால் போகிறோம். ஹரிஷரணமேவம் ஹி, அந்த ஹரிஷரணம் என்று இதை சொன்னால் போகிறோம். ஒரு ஸ்லோகத்தில் கதையை சொல்லிட்டார். கட்வாங்கன்னு ஒரு ராஜா, ஹரிஷரணம் நான் கதவான் அபயம் ஹரிம். அந்த ஒரே முகூர்த்தத்தில் பகவானை அடைஞ்சுட்டான்ப்பா, நீ கவலைப்படாத என்று பாகவதம் உபதேசம் பண்ணுறார். அதில் பிருந்தாவன மகாத்மியமாக தான் எல்லாத்தையுமே அண்ணா சொல்லுவார். துருவன் தபஸ் பண்ணினான்னு துருவ சரித்திரத்தை சொன்னார்னா, துருவனுக்கு என்ன பெருமைனா பிருந்தாவனத்துக்கு தான் வரார். நாரதர் அவனை பிருந்தாவனத்துக்கு தான் அனுப்பிச்சார். ஸ்மரரே பிருந்தாவனம் மானச ஸ்மரரே பிருந்தாவனம் கூஜத் கோகில கல கல நீனதம். நீ பிருந்தாவனத்துக்கு போறியோ இல்லையோ, மனசில் நினைக்கவாது நினைங்கிறார் குருநாதர். ஸ்மரரே பிருந்தாவனம் மானச ஸ்மரரே பிருந்தாவனம். அது இப்படி சொல்லி நாரதர் துருவனுக்கு அனுகிரகம் பண்ணி பிருந்தாவனத்துக்கு போனார். பிருந்தாரண்யம் கச்சாமி நந்த நந்தனம் திரஷ்டும் இச்சாமி. ரண்யம் கச்சாமி நந்த நந்தனம் திரஷ்டும் இச்சாமி. பக்த கோலாகலம் அங்கே அழகாக சொல்கிறார். அண்ணாவுடைய பிருந்தாவன கீர்த்தனையே நிறைய இருக்குது. யுகுல சதகம், ஏகப்பட்ட சதகமாக எழுதியிருக்கார். அவனுக்கு பிருந்தாவனத்தில் துருவன் தபஸ் பண்ணி நடந்தான். துருவகாட்னு இன்றைக்கும் இருக்குது. அவன் இழந்த பழம் சாப்பிட்டு தபஸ் பண்ணினான்னு அங்கே பாகவதத்தில் இருக்குது. திரிராத்திராந்தே கபித்த பத்ராசனஹா. இன்றைக்கும் அங்கே இழந்த பழம் மரம் அந்த காட்டில் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. ஏதோ என்றைக்கோ துருவன் தபஸ் பண்ணினான்னா நீங்கள் யாத்திரை போகும்போது அதையும் பார்க்கலாம். இன்றைக்கும் சின்ன குழந்தை இழந்த பழம் பறிக்கிற அளவுக்கு சின்னதாக இருக்குது மரம். அதுதான் இங்கே விசேஷம். நம்ம ஊர் இழந்த பழம் மாதிரி உருண்டையாக சின்ன சுண்டைக்காய் மாதிரி இருக்காது. இந்த ஊர் இழந்த பழம்லாம் அப்படி பெரிய கோவக்காய் மாதிரி, கோவக்காய் பெரிய சைஸாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இங்கேயும் இழந்த பழம் கிடைக்கும். அது வித்தியாசமாக இருக்கும். அதை சாப்பிட்டுட்டு தபஸ் பண்ணினான்னா, அப்படி பிருந்தாவனம் துருவன் தபஸ் பண்ணின இடம். அதன் பிறகு யாரடான்னா அம்பரீஷன் சரஸ்வதி நதி தீரத்தில் யாகம் பண்ணினாங்கிறார். பசு 60 கோடியும் 60,000 பசுக்களை தானம் பண்ணினான்லாம் சொல்கிறார் சுகர். இந்த கர்மா பண்ணும்பொழுது சரஸ்வதி நதி தீரத்துக்கு போனான். ஆனால் பக்தி பண்ணும்பொழுது என்ன பண்ணினான், கார்த்திகை மாத சுக்லபட்ச துவாதசிக்கு பிருந்தாவனம் வந்துவிட்டான் அம்பரீஷன். இங்கே விரதம் பண்ணினான்த்துக்கு சபலம்னு எப்போ தெரியும்னா, யாராவது பெரியவா வரணும். அவன் விரதம் பண்ணி முடித்த உடனே கரெக்டாக ஒரு பெரியவர் வந்தார். துர்வாசாஹா பகவான் அபூத். துர்வாசர் வந்தார். இங்கே தான் சுகருடைய அந்த வார்த்தையை, அவருடைய பதங்கள்லாம் சும்மா ஏதோ போட மாட்டார். சாதாரண துர்வாசர் வரலை, பகவான் துர்வாசர் வந்தார். இது என்ன பகவான் துர்வாசர்னா என்ன அர்த்தம்னா, பகவானுடைய காரியத்தை பண்ண போகிறான்னு அர்த்தம். பகவான் என்ன பண்ணுவான்னா, தன் பெருமையை குறைச்சிந்து பக்தன் பெருமையை காட்டுவான் பகவான். இங்கே எப்படி பகவானுக்கு தானம் வாங்க வேண்டிய அவசியம் உண்டா? மகாலட்சுமி ஆத்துக்காரரான பகவான் தான் தானம் வாங்குற மாதிரி தன்னை குறைச்சிண்டு பலிச்சக்கரவர்த்தி மாதிரி தானம் படத்துக்கு உலகத்தில் இன்னொருத்தன் இல்லைன்னு அவன் பெருமையை காட்டுறதுக்கு தன் பெருமையை குறைச்சின்றாரே, அது மாதிரி இங்கே துர்வாசர் தனக்கு கோபக்காரன்னு ஒரு கெட்ட பேர் கிடைச்சாலும் பரவாயில்ல, அம்பரீஷன் மாதிரி பக்தன் உலகத்தில் இல்லை. அவன் குடத்தில் ஏற்றி வச்ச விளக்கு மாதிரி இருக்கான். அவனுடைய பெருமையை காட்டணும்னு என்ன பண்ணினார், அவன்கிட்ட சும்மா வம்புக்கு சில பேர் குழந்தைகள்லாம் அம்மாட்ட சில சமயம் அம்மாலாம் குழந்தைகிட்ட வம்பு இருக்கும்.
அது என்ன படுத்து பார்க்கலான்னு. அது மாதிரி அவன்கிட்ட ஒரு வம்பு இழுக்கிற மாதிரி இழுத்து பயந்து ஓடுற மாதிரி ஓடி. இதில் கூட இந்த ஒரு கதை இருக்குது. இந்த அதிக மாதத்துடைய கதையில் ஒரு கதை இருக்குது. ஒரு பொண்ணு மேதாவின்னு துர்வாசனுடைய ஃப்ரெண்டு அவர். அந்த துர்வாசனுடைய ஃப்ரெண்டு மேதாவி அவருடைய பொண்ணும் நிறைய படிச்சுட்டா. இடத்துல அவளுக்கு கல்யாணமே ஆகலை. இந்த காலத்து குழந்தை மாதிரி ஏகப்பட்டதை படிச்சுட்டா, கல்யாணம் ஆகலை. அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் தம்பதியாக இருக்கா. திடீர்னு அவள் அப்பா பொண்ணு தேடி பயிரான் தேடி அவரும் போயிட்டார். கடைசியில் தன் பொண்ணுடைய ஃப்ரெண்டோட பொண்ணாச்சின்னு துர்வாசர் கோபக்காரராக இருந்தாலும், இந்த அதிக மாதத்தில் நீ விரதம் நல்லது பண்ணுமா, உனக்கு நல்லது கிடைக்குன்னு சொல்ல வந்தா. அவள் நிறைய படிச்சுட்டாளா. என்ன துர்வாசனே, நான் என்ன ஒன்றும் படிக்காதவன் நினச்சிருக்கேலா. கார்த்திகை மாதம் இருக்குது, வைசாக மாதம் இருக்குது, எல்லா மாத பெருமையும் புராணங்களில் இருக்குது. நீங்கள் ஒன்று இது மலை மாதத்தை போய் பெரிய பீத்திக்கிறேன்னு அவள் கொஞ்சம் ஓவராக எழுத்து பேசிட்டா துர்வாசர்கிட்ட. நல்ல வேளை அவர் சொன்னார், எனக்கு கோபம் வந்தால் பஸ்மம் ஆக்கிடுவேன் உலகத்தையே, நீ என் ஃப்ரெண்டோட பொண்ணாச்சே, நான் பேசாமல் போகிறேன்னு பேசாமல் போயிட்டார். அப்போ துர்வாசரோடு சொன்னார், என்னை அம்பரீஷனுக்கு அபராதம் பண்ணி சக்கரம் துரத்தும் பொழுது சக்கரம் நினச்சா ஒரு க்ஷணத்தில் பஸ்மம் ஆக்கிடும். அதுக்கு நான் ஓடுறதுக்கு தெம்பு எது என்ன காரணம்னா, இந்த அதிக மாதத்தில் நான் பண்ணின ஜபந்தான், அதிக மாதத்தில் நான் பண்ணின ஸ்நானம், இதெல்லாம் தான். இதில் பண்ணினதுடைய பலன் எனக்கு அந்த சக்கரத்துலேருந்து கொஞ்சம் ஓடுறதுக்காக தெம்பு கிடச்சிது அப்படின்னு இதனுடைய பெருமையை சொல்கிறார். அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு சிவனை குறித்து தபஸ் பண்ணி, அவள் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தா எனக்கு ஆத்துக்காரர் கிடைக்கல, அதனால் இந்த கல்யாணம் ஆகணும், பதிம் தேகி பதிம் தேகி பதிம் தேகி பதிம் தேகின்னு 5 தடவை கேட்டுவிட்டா சிவனை பார்த்து. அவர் 5 தலை இருக்கிறத பார்த்துட்டோ தெரியல, என்னமோ தெரியல, ஆத்துக்காரர் வேணும் ஆத்துக்காரர் வேணும் 5 தடவை கேட்டாரா. சிவன் சும்மா இல்லாமல் உனக்கு 5 ஆத்துக்காரர் கிடைப்பான்னு சொல்லிவிட்டார். இன்னும் இப்படி சொல்லிட்டே, ஒருத்தருக்கு 5 பேர் இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் நான் ஒருத்திக்கு எப்படி 5 பேர்னு இல்லை, நீ கேட்டுவிட்ட, அதனால் அடுத்த ஜென்மம் நீ திரௌபதியாக பிறப்பாய், அப்போ உனக்கு 5 தேவர்கள் வருவார்கள்னு சொன்னான்னு. திரௌபதி பூர்வ ஜென்ம கதை இந்த அதிக மாதத்தில் மகிமையில் தான் வருது. அதை கிருஷ்ணனே திரௌபதி தர்மபுத்திரருக்கு வனவாசத்தில் சொல்கிறாருன்னு இந்த அதிக மாதத்தினுடைய கதையில் இருக்குது. நிறைய இருக்குது அதிக மாத கதைகள். அப்படி அந்த துர்வாசர் இந்த அதிக மாதம் பண்ணின பலன்தாங்கிறார். அப்படி துர்வாசர் அம்பரீஷனுடைய பெருமையை உலகத்துக்கு காட்டினார். என்ன காட்டினார்னா, பாகவத அபச்சாரம் பண்ணினா எந்த தெய்வமும் காப்பாற்றாது. கடைசியில் யார் காப்பாற்றுவான்னா, எந்த பாகவதருக்கு அபச்சாரம் பண்ணுறாலோ அந்த பாகவதரை காப்பாற்றுவார். பாக்கி பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் கைவிட்டுட்டான். கடைசியில் அம்பரீஷன் தான் அவரை காப்பாற்றினான். அந்த சுதர்சன பகவானை பிரார்த்தனை பண்ணினான். प्रतिभटश्रेणिभीषणा वरगुणस्तोमभूषणा जनिभयस्थानतारणा जगदवस्थानकारणा निखिलदुष्कर्मकर्षणा निगमसद्धर्मदर्शना जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना सुदर्शना नमस्तुभ्यं सहस्रारा अच्युतप्रियान् சுதர்சன பகவானை பிரார்த்தனை பண்ணினான். கடைசியில் அது சாந்தமாச்சு. அப்படி துர்வாசரும் இந்த பிருந்தாவனத்துக்கு வந்து அந்த பக்தனுடைய பெருமையை காட்டினார். அம்பரீஷனும் இங்கே தான் அந்த ஏன்னா இந்த ஒவ்வொரு நதிக்கு ஒரு மாத பெருமை இருக்குது. இந்த அதிக மாதத்தில் எல்லா நதி எல்லாத்துக்கும் ரொம்ப விசேஷம். இப்போ யமுனா புஷ்கர்னு சேர்ந்தது. போன தடவை அந்த கேரளாவில் புஷ்கர் வந்தது. அங்கே ஒரு நதி திருநாவாய் நதி அங்கே ஓடுறதே பாரதப்புழான்னு எல்லா நதியையும் பாகவதத்தில் சொல்லியிருக்கு. முதல்ல அங்கே ஒரு புஷ்கர் நடந்து அடுத்த வருஷம் இப்போ இங்கே நடந்திருக்கு. இந்த புஷ்கருங்கிறது அது ஒரு மகிமை வேறு. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு நதிக்கு பெருமை இருக்குது. துலா மாதம் ஐப்பசி மாதம் காவேரிக்கு பெருமை, கார்த்திகை மாதம் யமுனைக்கு பெருமை. அதனால் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் இங்கே வந்து வதம் பண்ணினான் அம்பரீஷன். இந்த கார்த்திகை மாதத்தில் தாமோதரனை உபாசனை பண்ணணும். தாமோதரம் கார்த்திகை தாமோதர பூஜான்னு தாமோதரனுக்கு தீபம் ஏற்றணும். கார்த்திகை மாதமே தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஒரு ராஜா ராணி தீபம் ஏற்றி பண்ணின்னு இருந்தா. இப்போ கேட்டார், நீங்கள் இப்படி ஒரு ரிஷி வந்து கேட்டார், நீ இப்படி பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு. நான் ஏதோ சாதாரணமாக இருந்தேன், இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதோ தீபம் கைங்கரியம் ஏதோ பண்ணினதுனால எனக்கு ராஜா ராணியாக பிறக்கிற பாக்கியம் கிடச்சிது, அதனால் இதை பண்ணின்னு இருக்கேன்னு அந்த ராணி சொன்னதாக கார்த்திகை மாதம் மகிமையில் வரும்.
இப்படி இந்த நதிக்கு வந்து கார்த்திகை மாதம் விசேஷம், கங்கைக்கு மாக மாதம், மாகம்னா இது மாசி மாதம், மாக மாதம் பிரயாகையிலையோ அந்த கங்கா தீரத்தில் ஒவ்வொரு நதியில் ஒவ்வொரு மாதத்துக்கு விசேஷம். இங்கே பிருந்தாவனத்தில் கார்த்திகை மாதம் தாமோதர பூஜை, அந்த தாமோதரனை பூஜை பண்ணினா போகிறோம். அதுதான் கடைசியில் தாமோதரான்னு நம்ம சொல்கிறோமே. தாமோதரன்ட்ட ஒருத்தன் பக்தியாக இருந்தான், அந்த தாமோதரனை மாதிரி ஆயிடுவான். தாமோதரன் கிருஷ்ணன், தாமோதரன்னா அர்த்தம், தாமன்னா கயர், வயர்னா உதரன்னா வயர், வயத்தில் அந்த உலக்கையை கட்டிண்டு அந்த உலூகலம் உரலை இழுத்தானே, அது மாதிரி தாமோதர தாசனாக ஒருத்தன் இருந்தான்னா உரலை இல்லை உலகத்தையே கட்டி இழுக்க முடியும். அதுக்கு பெருமையான நரேந்திர தாமோதர தாஸ் மோடிஜி. அவருக்கு மோடி நரேந்திர மோடிங்கிறோம். அவர் நடுவில் அவரோட ஒரிஜினல் பேர் என்ன, நரேந்திர தாமோதர தாஸ் அப்படின்னு பேர். அவர் தாமோதர தாசனாக இருந்தால் உலகத்தையே கட்டி இழுக்க முடியும். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி அப்படி தான் சாஸ்திரம் சொல்கிறது. நம்ம தேசத்தை பார்த்து கற்றுக்கணும் பாக்கி தேசங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அன்னைக்கு ஒரு பையன், நரேந்திரன் ஒரு பையன், தெய்வமே இல்லை கடவுளே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தான். அந்த பையனை ராமகிருஷ்ண பரமஹம்சர் தொட்டார். அந்த பையன் நரேந்திரன் விவேகானந்த சுவாமிகளாக மாறி நம்ம பாரத தேசத்தினுடைய பெருமையை வெளிநாட்டிலையும் பறைசாற்றினார். அந்த நரேந்திரன் தான் மறுபடியும் நரேந்திர மோடியாக வந்துவிட்டார் அப்படிங்கிறாங்க எல்லாரும். ஏன்னா அப்படி ஒரு நல்ல ராஜா கிடைக்கணும். நல்ல ராஜா கிடச்சி அது மாதிரி இருந்தால் நமக்கு க்ஷேமங்கள் ஏற்படும். ஏன்னா யதா ராஜா ததா பிரஜான்னு அம்பரீஷன் காலத்தில் ஸ்வர்கோ ந பிரார்த்தி, ஏதோ சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன்னு வச்சுக்காங்கோ, அம்பரீஷ சரித்திரத்துக்கு சம்பந்தம் உள்ளது தான் எல்லாமே. ஸ்வர்கோ ந பிரார்த்திதோ யஸ்ய மனுஜெய் அமரப்பிரியகா. இன்றைக்கி நேரு காலத்தில் சண்டை போட்டுட்டு பாகிஸ்தான் போனவாள்லாம் ஏண்டா போனோன்னு தலையில் அடிச்சுக்கிறான். அவன் இந்த ஊர்லேயே இருந்துக்கலாமேன்னு இங்கே இருந்துட்டு சௌகரியமாக இருந்துட்டுருக்கா. இங்கே இருந்துட்டு ஆனால் அங்கே எதிர்க்க இதுதான் இங்கே கஷ்டம். வெளியிலேருந்து நமக்கு இடைஞ்சல் பண்ணுறவனை விட நம்ம ஊர்லேயே இருந்து இடைஞ்சல் பண்ணுறது தான் ஜாஸ்தி இருக்கான். அம்பரீஷன் ராஜ்யத்தில் ஒரு நாய் கூட சொர்க்கத்தை எதிர்பார்க்கலையாம். அம்பரீஷன் கேட்டான், அம்பரீஷன் ராஜ்யத்தில் யாரும் வரலைன்னொடனே நாரதர் சொர்க்கத்துக்கு போனார். இந்திரன் சொன்னான் முதல்ல நாரதர் யமலோகத்துக்கு தான் போனார், நரகத்துக்கு. யம தர்மராஜா சொன்னார், எல்லாரும் புண்ணியம் பண்ணாலோ என்னமோ ஒருத்தர் கூட நரகத்துக்கே வரலையே, நான் நரகலோகத்தை பூட்டிட்டு எல்லாருக்கும் விஆர்எஸ் கொடுத்து அவாவா அதுக்கு போங்கப்பான்னு நான் பாட்டு அனுப்பிச்சி விட்டேன். எங்கள் நரகத்துக்கு யாருமே வரலை, எல்லாம் புண்ணியம் பண்ணுறா போல இருக்குன்னு. நான் நாரத சொர்க்கத்துக்கு வந்தால் இந்திரன் சொல்கிறான், எங்கள் ஊருக்கும் யாரும் வரலை, எல்லோரும் பாபம் பண்ணுறா போல இருக்குது, நரகத்துக்கு போகிறா போல இருக்குது. நாரதர் சொன்னார், நான் இப்போ தான் நரக லோகத்துலேருந்து வரேன், இப்போ யாரும் நரகத்துக்கும் போகிறதில்ல சொர்க்கத்துக்கும் போகிறதில்ல. என்னாச்சுன்னா த்ரூ டிக்கெட்டு வைகுண்டம் எல்லாருக்கும். ஏண்டாண்ணா எல்லாரையும் நாம சொல்ல வச்சிருக்காரா அண்ணா. எல்லாரும் ஹரே ராம ஹரே ராமா ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே. சபதமும் செய்தாரேங்கிறாரே. சபதம் யாருடானா அண்ணா தான் பண்ணினான். அண்ணா பண்ண சபதத்தை தான் குருஜி இந்த பாட்டில் தெரிவிக்கிறார். சபதம் ததானாகம் ஹரேர்தாசா, நாரதர் சபதம் பண்ணினார்னு மகாத்மியத்தில் இருக்குது. பக்தியை பார்த்து, பக்தி தேவி உன்னை ஒரு வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு ஜனத்துக்கும் உன்னை நிறுத்துவேன். கேஹே கேஹே ஜனே ஜனே, உன்னை ஸ்தாபிப்பேன், இல்லாத போனால் நான் ஹரிதாசன் இல்லை அப்படின்னார் நாரதர். அதே மாதிரி அண்ணா அவதாரம் பண்ணி எல்லாரையும் நாம் சொல்ல வச்சு டைரெக்டாக சில பேரை ஒரு குரூப்பாக ஜேகேடி விட்டல் தாஸோட கொஞ்சம் பேர் போங்கோ, குருஜி கூட கொஞ்சம் பேர் போங்கோ, ராஜகோபால் கடையில் அவரோட கொஞ்சம் பேர் போங்கோன்னு அவளை தனித்தனியாக சட்டநாத பாவத்தோட கொஞ்சம் பேர் போங்கோ. இப்படி எப்படி நான் ஒரே ஏரியா கூட்டம் வந்தால் தாங்காது. அப்போ பிரிச்சு எல்லா குரூப்புக்கும் போகிறவாளும் இருக்கா, எல்லா இடத்துலையும் சத்சங்கத்தை அனுபவிக்கிறவாளும் இருக்கா. இப்படி எல்லாரையும் அந்த பகவன் நாம சொல்ல வச்சான் அம்பரீஷன் காலத்தில். அதனால் சொர்க்கத்துக்கு யாரும் போகல, எல்லாம் த்ரூ டிக்கெட்டு வைகுண்டம். இப்போ இந்திரன் என்ன பண்ணினான், நான் ஒரு யாரையா ஐஸ்வர்யம் வரேன்னு ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டான் சொர்க்கத்துக்கு வரையான்னு. பிச்சைக்காரன் கேட்டான் சொர்க்கத்தில் என்ன விசேஷம், ஊர்வசி ரம்பையெல்லாம் இருப்பான், அமிர்தம் கிடைக்கும்.
அதெல்லாம் இல்லை. சொர்க்கத்தில் ஏகாசி பஜனை உண்டா? பஜனை முடிஞ்சு சுண்டல் பிரசாதம் அது மாதிரி கிடைக்குமா? பிரசாதம் கிடைக்குமான்னா இங்கே கோவிலே கிடையாது. அங்கே ஒரே ஒரு உபேந்திரன் கோவில் இருக்குது. அந்த பூஜாரி மாத்திரம் போய்ட்டு வருவார். நாங்கள் யாரும் போகிறது இல்லையே. நான் இந்திரன். அப்போனா எனக்கு வேண்டாம் சொர்க்கம்னு விட்டான் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் கூட சொர்க்கத்தை மதிக்கலையேன்னு என்ன பண்ணினான்? இந்திரன் ஒரு நாய்கிட்ட போனான். ஒரு சொறி நாய். அந்த சொறி நாயை பார்த்து அது நீ சொர்க்கத்துக்கு வரியா அது கேட்குறது. இந்திரனை மதிக்கவே இல்லை. கம்பீரமாக கேட்குறது. இந்திரன் பார்க்குறான், நம்ம வந்தாலும் எழுந்திருப்பா, இந்த நாய் எழுந்துக்க கூட மாட்டேங்கிறது. அது கேட்குறது சொர்க்கத்தில் என்ன விசேஷம்? அங்கே இந்த மாதிரி என்ன மாதிரி நல்ல சரீரம் கிடைக்கும், அமிர்தம் கிடைக்கும், அதெல்லாம் கிடைக்கும். இந்திரன் பெருமையாக பீத்தினான். அந்த நாய் கேட்டது, சொர்க்கத்தில் பாகவதால் உண்டா? பஜனை நடக்குமா? பஜனை முடிஞ்சு உச்சிஷ்டம் போடுவாளா அப்படின்னு நாய் கேட்குறது. ஆஹா, ஒரு ஊரில் நம்ம ஊரில் ஒரு பாகவதை கூட வச்சிக்காமல் போயிட்டோமே இந்திரன் கவலைப்பட்டான். ஒரு பாகவதம் இருந்தால் போன போது நாய் வந்தாலும் வந்திருக்கும். நாய் கூட மதிக்கலைங்கிறார் அம்பரீஷ ராஜ்யத்தில். ஸ்வர்கோ ந பிரார்த்திதோ யஸ்ய மனுஜைஹி அமரப்பிரியா ஸ்ருண்வத்பிருபகாயத்பிஹி உத்தம ஸ்லோக சேஷ்டிதம். அப்படி அந்த அம்பரீஷனுடைய பக்தி, அதுக்கு காரணம் அவனும் இந்த பிருந்தாவனத்தில் பக்தி பண்ணினான். அப்புறம் ராமாவதாரத்தில் இந்த ஊரில் லவணாசுரன் ஒரு அசுரன் இருந்தான் இந்த மதுரையில். அவன் அப்பா மதுன்னு பேர். அவன் அப்பாவுக்கு பேர் மது, ஸ்வீட்டு. பையன் பேர் லவணன், உப்புன்னு பேர். என்னடா இப்போ ஸ்வீட்டுன்னு ஒருத்தனுக்கு பேர், ஒருத்தனுக்கு உப்புன்னு பேர். அப்பா பேர் ஸ்வீட்டு, பையன் பேர் உப்பு. என்ன அர்த்தம்னா சுகர் பிபி 2 பேர். இந்த பசங்க 2 அசுரன். இந்த சுகர் பிபி 2 அசுரர்கள் இருக்கா. இந்த 2 அசுரால் இல்லாமல் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா பகவன் நாமம் மதுசூதனான்னு பேர். இதை சொன்னோம்னா சுகர் வராது. லவணாசுரனை கொண்டது யாருன்னா சத்ருக்னன். அதனால் சத்ருக்னான்னா பிபி வராது. அதனால் இந்த லவணாசுரன் அவனால் தாக்கப்பட்ட பிராமணாலாம் ராமர்கிட்ட ராஜ்யம் பண்ணிட்டுருக்கார் அயோத்தியில். அந்த பிராமணாலாம் வந்தால், இங்கே ஊரில் லவணாசுரன் ஒருத்தர் இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான். நீங்கள் தான் லவணாசுரனை ராவணனே வதம் பண்ணினேலே, இந்த லவணாசுரனை வதம் பண்ணக்கூடாதா? உடனே ராமர் பார்த்தா, அவன் சின்ன பையன், அவனுக்கு நான் வரணும்னு அவசியம் இல்லை. சத்ருக்னனை கூப்பிட்டார். பேர் தான் போனால் சத்ருக்னா வச்சுருக்க, ஒரு சண்டையும் போடவே இல்லை, சும்மா உட்காந்துட்டு இருக்க. அதனால் சத்ருக்னா நீ போய் மதுரையில் போய் அந்த லவணாசுரனை வதம் பண்ணி அங்கே நகரத்தை கட்டி இந்த பிராமணாளுக்கு நல்ல சௌக்கியமாக தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு ராமர் சத்ருக்னனை அனுப்புகிறார். அப்போ அந்த பிராமணாலாம் ஒரு விஷயம் சொன்னார். ராமா, இந்த மது என்கிற அசுரன் சிவனை தபஸ் பண்ணி ஒரு சிவனுடைய சூலாயுதத்தை வாங்கிட்டு வந்துட்டான். இந்த சிவன் ஒரு பைத்தியம், யார் என்ன கேட்டாலும் கொடுத்துவார் போல. சூலத்தை கொண்டானா சூலத்தை கொடுத்துட்டார். கொடுத்தான், சூலத்தை வச்சுட்டு இருக்கான். அவன் சூலத்தோடு இருக்கும்போது அவனை சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது. அவன் சூளம் இல்லாத டைமாக அவன்கிட்ட சண்டை போடணும். சில சமயம் காட்டுக்கு சும்மா வேட்டையாட போவான். அப்போ அந்த பெரிய சூளத்தை எடுத்துன்னு போக மாட்டான். அந்த டைமை நகரத்துக்குள்ளே வந்துட்டானா சூளத்தை எடுத்துருவான். அவன் நகரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தி யுத்தம் பண்ணி அவனை வதம் பண்ணணும் என்று சொல்ல, சரின்னு சத்ருக்னன் போகிறான். அந்த லவணாசுரனை பாதி வழியில் பிடிச்சி நிறுத்தினான். நான் இங்கே ஊருக்கு போயிட்டு வரேன்னா அதெல்லாம் விட முடியாதுன்னா, அவன் ஊருக்கு போனால் அந்த சூளத்தை எடுத்துன்னு வரான்னு தெரியும். நடுவுலையே அவனை தடுத்து நிறுத்தி சத்ருக்னன் அந்த லவணாசுரனை வதம் பண்ணி இந்த மதுரா நகரத்தை ரெடி பண்ணுறார். ஏண்டானா ராமர் அடுத்த அவதாரம் இங்கே கிருஷ்ணா அவதாரம் பண்ணணுன்னா அதுக்கு முதல்ல ஊரை ரெடி பண்ணிக்கணுமே. அதனால் ராமாவதாரத்திலேயே இந்த மதுரையை ரெடி பண்ணிண்டு இந்த கிருஷ்ணாவதாரத்தில் இவ்வளோ லீலைகள் பண்ணணும்னு பகவான் ஏற்பாடு பண்ணி வச்சார். இது பரியந்தம் பிருந்தாவன மகாத்மியம் சொன்னோம். இன்னும் நிறைய இருக்குது. இனிமே கிருஷ்ணனுடைய அவதாரத்திலேருந்து பால லீலைகள் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். இப்போ இதோட பூர்த்தி பண்ணிப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. அப்போ அந்த மதுரா நகரத்துக்கு உள்ள விசேஷம். அப்போ மதுரா நகரத்துக்கு வரும் இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லணுங்கிறார். நான் பாகவதர் வந்துவிட்டாருன்னு நிறுத்தினேன். இன்னும் 1/2 மணி சொல்லுவோம். மதுரா நகரத்துக்கு என்ன விசேஷம்னா, இதில் எல்லா புராணத்துலேயும் இந்த மதுரானுடைய பேர் இருக்குது. வேறு எதாவது दूस அந்த வெள்ளை எடுத்து கொடுங்க. பாய் சாப் இதை ஏ ரக்கோ ஏ तो अच्छा है.
அது என்னோடது வாய்ப்பு, அது இருக்கும் சம்மந்தம் இல்லை. நான் எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறேன். இதுதான் அதே ராம இது இங்கே கொடுத்துருக்கேன். என் கையில் இருக்கட்டும். இஸ்கோ இருக்கும். ஒயிட்ப்பா. ஹரே ராம் மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன. எல்லாம் ஆரம்பம் என்ன இருக்குது பிரமாதமா, அப்புறம் தான் மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, யாதவ மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே, ஜெய ராதே 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 ராதே, ஜெய ராதே 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 ராதே, ஜெய ராதே ராதே ஜெய ராதே ராதே ஜெய ராதே ராதே ராதே, ராதே ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே 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 ராதே, ஜெய ராதே 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 ராதே, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, ஜெயது நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மதுசூதன கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா சொல்லுங்க, எல்லாருக்கும் சுகர் வராது. மதுசூதன கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. இந்த லவணாசுரன் மது லவணன் ரெண்டையும் சேர்த்து வச்சது தான் அந்த சுகியம்னு ஒரு பட்சணம் இருக்குது பாருங்க. அது ரெண்டும் பிபி சுகர் ரெண்டும் அதில் கம்மியாக இருக்கணும். அந்த சுகியம்னு பேர், கொஞ்சமாக இருந்தால் சுகியம், அதனால் அதுக்கு பேர் அப்படி வச்சுருக்கா. இப்போ சொல்ல வந்த விஷயம், அந்த மதுரா நகரத்தை நிர்மாணம் பண்ணி அங்கேயே பகவான் சத்ருக்னனை பட்டாபிஷேகம் பண்ண ராமர் இங்கே வந்தார். ராமர் வந்து இங்கே சத்ருக்னனை பட்டாபிஷேகம் பண்ணிட்டு போனார். ராமர் காலத்திலே இங்கே வந்த நகரம் இந்த மதுரா நகரம். அப்புறம் யமுனா தீரத்தில் போனார். சித்திரக்கூடத்துலேருந்து யமுனையை கிராஸ் பண்ணி தான் போகணும் ராமர். அந்த இடத்துலையும் ராமாயணத்தில் சொல்கிறார், தத்ர ஸ்ரீயமிவா சிந்தியாம் ராமோ தாசரதி பிரியாம் ஈஷத் சம்லஜ்ஜமானாம் தாம் அத்யாரோபயத ப்ளவம். தத்ர ஸ்ரீயமிவா சிந்தியாம் ராமோ தாசரதி பிரியாம். இதுதான் வால்மீகி அந்த ஹிருதயத்தை எடுத்து சொல்கிறார். இத்தனை நாளைக்கு ஓடம் இருந்தது, அந்த குகன் கட்டின ஓடம், அதை கிராஸ் பண்ணி வந்தார். இங்கே யமுனா தீரத்தில் லட்சுமணனும் ராமருமா சேர்ந்து ஒரு ஓடம் தயார் பண்ணினா, கொஞ்சம் பர்மனண்ட் ஓடம் இல்லை, டெம்பரவரியாக ஒரு கொஞ்சம் தூரம் போகணும். அப்படி ரெண்டு பேருமே ஓடம், ஏன்னா 64 கலையில் ஓடம் கட்டுறது ஒரு கலை, அது தயார் பண்ணிட்டாருன்னா அதில் படி இல்லை. ராமர் ஏறிட்டால் சீதைக்கு ஏற தெரியல, படி இல்லாததுனால. உடனே லக்ஷ்மணன் சொன்னான், சொல்லலை, மனசில் நினச்சிட்டான், அண்ணாவே ஏற்றி விட்டா தேவலை ஏன்னு.
கொஞ்சம் அண்ணாவே ஏற்றி விட்டா தேவலையேன்னா. ஆனால் சீதைக்கு வெக்கமாக இருக்குது, லக்ஷ்மணன் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கானேன்னு. அப்போ லக்ஷ்மணன் வேறு எங்கேயோ பார்த்தான், நான் அங்கே எங்கேயோ பார்க்குறேன் அப்படின்னு. எப்படி ஏறலாம் எப்படி போகலாம் பார்க்குறேன்னு லக்ஷ்மணன் பார்த்துட்டு இருக்கும்பொழுது வேறு எங்கேயோ பார்க்கும்பொழுது அழகாக ராமர் அந்த சீதையை தூக்கி ஓடத்தில் உட்காத்தி வச்சாராம். அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறார், பிரியாம், பிரியையான சீதையை. ஏன் இங்கே சொல்கிறாருன்னா, நிறைய பேர் நினச்சிப்பா பாகவதத்தில் ராதையை சொல்லலேன்னு. ராதைன்னு டைரெக்டாக இங்கே சொல்ல மாட்டான். நீங்கள் இந்த ஊரில் அந்த ராசலீலைன்னு ஒன்று நடக்கும், அதை பார்த்தீங்கன்னா அதில் கிருஷ்ணன் எப்படி ராதையை கூப்பிடுவான்னு நீங்கள் பார்க்கணும். பிரியாஜு பிரியாஜு அப்படி தான் கிருஷ்ணன் பிரியான்னு தான் சொல்லுவான், ராதேன்னு பேரை சொல்ல மாட்டான். அது பிருந்தாவனக்காராளுக்கு தான் தெரியும், அது பிருந்தாவனத்திலேயே இருந்த சுகருக்கு தெரியும். அதனால தான் சுகர் ராதேன்னு சொல்லலை, சொல்லலைன்னு சொல்ல தவிர இந்த ஊரில் எப்படி ராதையை சொல்வாலோ அப்படி சொல்கிறார். பாகும் பிரியாம் சவுபதாய கிரகீத பத்மஹா ராமானுஜஸ்துலசி காளிகுலைர்மதாந்தைஹி அன்வீயமானைகவஸ்தரவ பிரணாமம் கிம் வாபிநந்ததி சரண் பிரணயாவலோகைஹி. கோபிகைகள்லாம் கிருஷ்ணன் ராசலீலையில் மறைஞ்சி போனவுடனே கிருஷ்ணனை தேடிட்டு வரார்கள். அப்படி வரும்பொழுதும் மரங்கள்லாம் அப்படியே கவிழ்ந்து இருக்கான். இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் மரங்கள்லாம் மேலே போய்ட்டு அப்படியே சரி வளைஞ்சி தான் இருக்கும். ஏன் வளைஞ்சி இருக்குன்னா, பாகவத்தில் நிறைய இடத்துல சொல்கிறார், தத்ரகா பாயித்வாபகா சுவருட்டா தருணாம் நம்ரசாகானாம் மத்தியேன யமுனாங்கதா. அந்த மரங்கள்லாம் அப்படி வளைஞ்சி வந்துடும். ஏண்டானா கிருஷ்ணன் எப்போ வருவான்னு தெரியாது, நிமிர்ந்து நிற்கக்கூடாது, நமஸ்காரம் பண்ணணுமேனு மரங்கள்லாம் அப்படி வளைஞ்சி இருக்கும். வளர் கொம்புகள் தாழும் என்று ஆழ்வார் சொல்கிறார். கிருஷ்ணன் வந்தால் அவனுக்கு பழத்தை கொடுக்குறமேனு மேலே வச்சுட்டு இருந்த அந்த பழத்தை தாழ கொடுக்குமா. இன்றைக்கி பிருந்தாவனத்தினுடைய மரம் இருக்குது, நீங்கள் கவனிச்சா தெரியும், நிறைய மரம் அப்படியே கீழாகவே தான் இருக்கும். இந்த கோபிகைகள் வரும்பொழுது கிருஷ்ணன் எப்படி போனான்னு அவள் தெரிஞ்சுட்டு சொல்கிறா. பாகும் பிரியாம்ச உபதாய. பாகும் பிரியாம்ச, பிரியானா ராதேன்னு அர்த்தம். இந்த ஊரில் பிரியை தான் சொல்லுவாள், பிரியாஜு அப்படி தான் சொல்லுவாள், பிரியாம்ச. அதனால் அந்த வார்த்தையை சொல்கிறார் பிரியான்னு. நிறைய பேர் நினச்சிப்பா ராதையை சொல்லலை பாகவதத்துலேன்னு. கூடமாக நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். இங்கே பிரத்யட்சமாகவே சொல்கிறார், பிரியாம்ச உபதாய கிரகீத பத்மஹா ராமானுஜஸ்துலசி காளி குளிர் மதாந்தேஹி அன்வீய. அவன் மாலை போட்டுருக்கானே, அந்த மாலையில் மொச்சின்னு நிறைய வண்டு வருதான் அந்த ஸ்வீட், அந்த வாசனைக்கு. துளசி காளி குளிர் மதாந்தேஹி. துளசி மாலையை கழுத்துலேயும் போட்டு தலையிலையும் நிறைய வச்சுட்டு இருக்கான். அது அந்த தலையில் அந்த துளசி மணத்துக்கு நிறைய வண்டு வருது. ஏன் தலையில் வண்டு வந்தாலும் அது ஓய்ங்க கத்துமே, இடைஞ்சலாக இருக்குமேன்னா பரவாயில்ல, இடைஞ்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த துளசிட்ட உள்ள ஆசையினால் வண்டியும் சேர்த்து தலையில் சுமக்கிறானா. எப்படி சில பசங்கள்லாம் ஆத்துக்காரிட்ட உள்ள பிரேமையினால் அவள் ஆத்துக்காரி குடும்பத்தையும் சேர்த்து தலையில் சுமக்கிறானோ, அது மாதிரி துளசி காளி குளிர் மதாந்தைஹி. இந்த துளசிட்ட உள்ள பெய்யத்தினால என்ன பண்ணுறான், அந்த துளசியினுடைய சம்பந்தமாக வந்த இந்த வண்டுகளையும் தலையில் சுமக்கிறான். அன்வீயமான இகவஸ்தரவ பிரணாமம். இவ பார்க்காம என்ன நடக்கிறதுன்னு சொல்கிறா. அதுதான் கோபிகைகள். அன்வீயமான இகவஸ்தரவகா பிரணாமம். அப்படி வண்டுகள் கூட வர இந்த மரங்கள்லாம் படுத்துன்னு இருக்கான். இந்த 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 கிருஷ்ணன் இந்த வழியாக போனான்ங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா, கிருஷ்ணனை தேடின்னு போகும்போது கிருஷ்ணன் இந்த வழியாக போனாங்கிறதுக்கு ப்ரூஃப் என்னடான்னா, அந்த தேனி கிருஷ்ணன் தாமரை எடுத்துன்னு போயிருக்கான், தாமரையுடைய மனம், துளசி மனம் போராத்துக்கு அந்த மரங்கள்லாம் விழுந்து கிடக்கு, நமஸ்காரம் பண்ணி வளைஞ்சி இருக்கு. எந்த பக்கம்லாம் மரங்கள் வளைஞ்சி இருக்கோ அந்த பக்கம் கிருஷ்ணன் போனான்னு அர்த்தம். அப்புறம் மேலாம் எழுந்துக்கும். அந்த மரம் வளைஞ்ச மரம் மறுபடியும் எழுந்திருக்கவே இல்லையா. இன்னும் சில பேருக்கு உடனே எழுந்திருக்க முடியாது, பெரிய உடம்பாக தான் இருக்கும், மெதுவாக அப்படி எழுந்திருப்பா. அந்த மரங்கள்லாம் பெரிய உடம்பாக இருக்கா, அதனால எழுந்திருக்கலையான்னா, அதனால எழுந்திருக்கலையாம். அந்த மரம் ஏன் மெதுவாக எழுந்திருக்கிறதுனா, அந்த மரங்களுக்கு தெரியறது கிருஷ்ணனும் ராதியும் போயிருக்கா, பின்னாடியே கோபிகள் தேடின்னு வருவா,
பகவானை நமஸ்காரம் பண்ணினா போகாது, பாகவதால நமஸ்காரம் பண்ணணும்னு அந்த பிருந்தாவனத்தில் மரம்லாம் படுத்துட்டு இருக்கான். கிம்வாபி நந்ததி சரண் பிரணயாவலோகைஹி பிரிச்சதேமா லதா பாகூன் அப்பியாசிருஷ்டாவன கேளுங்கோ அப்படின்னு ஆச்சரியமாக ராசலீலையை வர்ணிக்கிறார். இதெல்லாம் நீங்கள் விஸ்தாரமாக அண்ணாட்ட கேட்கணும். அப்படி விஸ்தாரமாக சொல்லிடுவார் அண்ணா. இப்போ சொல்ல வந்த விஷயம், அப்படி பிரியாங்கிற வார்த்தை இந்த ஊரில் தான் சொல்லுவாள் ராதையை. அது வால்மீகி சொல்கிறார். தத்ர ஸ்ரீயம் இவா சிந்தியாம் ராமோ தாசரதி பிரியாம். யமுனா தீரம் வந்த உடனே அந்த பிரியாங்கிற வார்த்தையை சொல்லி அந்த செய்தியை அந்த ஓடத்தில் ஏற்றினார்னு. இப்படி ராமர் காலத்தில் இங்கே ராமர் வந்தார். சப்த மோட்சபுரியில் அயோத்தியா மதுரா அப்படின்னு மதனம்னா கடைஞ்சி எடுத்த ஊருங்கிறார். எல்லா ஊரையும் சேர்த்து கடைஞ்சி எடுத்தது சாரமாக கிடச்சி தான் இந்த மதுரா. அடுத்து மதுரா ரொம்ப மதுரமான ஊர். ஏன் மதுரம்னா கிருஷ்ணனும் மதுரன் அண்ணாவோட கீர்த்தனை உண்டு. எல்லாம் மதுரம் 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 வசந்தவர்ணனம். அந்த கீர்த்தனத்தில் எல்லாமே மதுரம் மதுரம்னு சொல்லுவார். எல்லாமே மதுரம். அதனால் இந்த ஊருக்கு மதுரா அப்படின்னு. இந்த கடைஞ்சி எடுத்த ஊர் 2 ஊர் எங்கள் குருநாதர் அண்ணா சொல்லுவார். ஒன்று மதுரா, இன்னொன்று கடைஞ்சி எடுத்த ஊர் எங்கள் ஊர் கடையநல்லூர்னு பேர். அதுவும் கடைஞ்சி எடுத்த. ஏன்னா நிறைய பாகவதால் ஊர், வீட்டுக்கு வீடு பாகவதால், வீட்டுக்கு வீடு இவ்வளம். அப்படி அந்த மதுரா நகரம். இந்த மதுரா நகரத்தில் உக்ரசேனன்னு மகாராஜா பேர் தான் உக்ரசேனன். சில பேர் பேர் பிரமாதமாக வச்சுப்பா, ஒன்றும் இருக்காது. சாந்தின்னு பேர் வச்சுருப்பா, ஒரு நாள் கூட சாந்தியாக உட்காந்துருக்க மாட்டா, திண்டாடி கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பா. சில பேர் கங்கான்னு பேர் வச்சுப்பா, குடிக்க ஒரு துளி தண்ணி கொடுக்க மாட்டா. பேருக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்க வேண்டாமோ. சாந்தி நிலையன்னு வீட்டுக்கு பேர் வச்சுப்பா, சண்டை போட்டுகிட்டே இருப்பா. அப்படி இல்லாமல் பேர் வைக்கிறது இல்லை, பேர் மாதிரி இருக்கணும். அதனால் இங்கே உக்ரசேனன்னு பேர். ஒரு உக்ரமும் கிடையாது, பரமசாது. ஆனால் அவருக்கு உக்ரசேனன்னு பேர் சபலமாச்சு அப்படின்னு அண்ணா சொல்லுவார். ஏண்டனா உக்ரன்னா யாருடனா கிருஷ்ணன். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம். கிருஷ்ணன் தானே நரசிம்மராக வந்தார். அந்த உக்ரசேனருக்கு தெம்பே கிடையாது. அவரை போய் ராஜாவை உக்காத்தி வச்சா அவர் சொன்னார், எனக்கு நடக்கவே தெம்பு இல்லைப்பா, பரவாயில்ல உங்களை வீல் சேரில் அழைச்சின்னு போகிறேங்கிறான். சரி, வீல் சேரில் அழைச்சின்னு போனால் சரி, இதில் ஏறணுமே, படிக்கட்டு ஏறணுமே, நான் 2 ஆளை வச்சு நானே ஏற்றி விட்டு உக்காத்தி வைக்கிறேன். சிம்மாசனத்தில் வீல் சேரில் அழைச்சின்னு ராஜாதி ராஜ மார்த்தாண்ட ராஜ பராக்கிரம ராஜ கம்பீர ஏதோ சொல்லிட்டு இருக்கா. அவர் எங்கப்பா சேரு, கண்ணும் தெரியல காலும் தெரியல, இப்படி தேடி தேடி அந்த சேரில் உக்காந்துட்டு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணால் தண்ணியை கொட்டாதரா, அவருக்கு தும்மறது, தண்ணி தெளிச்சாலே தும்மறது, எனக்கு புரோஷனம் பண்ண போகிறோங்கிறார். அப்படி இருக்கிற அந்த உக்ரசேனருக்கு ஏன் உக்ரசேனர்னு பேர்னா, அந்த கிருஷ்ணன் உக்ரசேனனாக இருக்கக்கூடிய அந்த உக்ரசேனனா கிருஷ்ணன், உக்ரன் தான் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனே சேனை மாதிரி அவர் பக்கத்தில் இருந்து ஞபோத யத்தேவ நிதாரயேதி. அவர் கையில் அவர் கிட்ட கை கட்டி வாயை பொத்துட்டி கிருஷ்ணன் நிற்பானான். அதனால் அவருக்கு உக்ரசேனன் பேர் பொருத்தமாச்சுன்னு உத்தவன் சொல்கிறான். பகவான் எப்பேற்பட்டவன், எந்த பகவானுடைய ஆகியை கேட்கறதுக்கு கை கட்டி வாய் பொத்தி தேவர்கள் நிற்கிறாளோ அந்த பகவான் இந்த கிழவர்கிட்ட நிற்கிறாரேன்னு. ஏன்னா அவருக்கு உள்ளுக்க கிருஷ்ண பக்தி இருந்திருக்கு. இல்லாத போனால் கிருஷ்ணன் அப்படி நிற்பானா? ராதைக்கு கை கட்டி வாய் பொத்தி நின்னான்னா ஓகே, நிற்க வேண்டிய இடம். ஆனால் அதே மாதிரி இந்த உக்ரசேனுக்கும் நிற்கிறான்னா உள்ளுக்குள்ள அவரும் பரம பாகவதராக இருந்திருப்பார். அந்த உக்ரசேனருடைய பையன்தான் கம்சன்னு பேர். சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாள். ஏன் கம்சன் பேருனா, ஒரு நாளைக்கு அவரை கூப்பிட்டாராம், கம்சன் இங்கே வான்னு கூப்பிட்டாராம். அதுலேருந்து அவனுக்கு கம்சன் பேர் வந்துடுத்து. அந்த கம்சன், அவனுக்கு கம்சன் பேருனா கஹா சஹான்னு, அது வேற காரணம். அது இந்த உக்ரசேனருடைய ஒரிஜினல் பையன் இல்லை கம்சன், அது காரணம் வேற. ஹரிவம்சத்தில் சொல்கிறார், இந்த உக்ரசேனருடைய மனைவி அவள் இங்கே காட்டில் ஒரு மலையில் எங்கேயோ சஞ்சாரிக்கும் பொழுது ஒரு ராஜா வந்துட்டான். காலநேமின்னு ஒரு அசுரன், அவனுடைய அம்சமாக வந்தவன் ஒரு அசுரன் வந்துட்டான். அவன் என்ன பண்ணினான், இந்த உக்ரசேனர் மாதிரி ரூபத்தை எடுத்துகிட்டு அவள்கிட்ட வந்துட்டான். அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சுது, கஹா சஹா யாருடா நீ அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னான், அப்போ
நீ கஹா சஹான்னு கேட்டீனே கம்சன்னு என் மூலமாக அவனுக்கு ஒரு பயக்கு அவனுக்கு பேர் வை இதெல்லாம் சொல்கிறான்னு சரித்திரம். அவள் அதை கேட்கலை. அப்படி தெரியாமல் அவள் அந்த அந்த அசுரன் வந்து சேர்ந்ததுனால இவன் பிறந்தான். ஒரிஜினல் உக்ரசேனுக்கு பிறக்கலைன்னுலாம் சொல்கிறார் புராணாந்தரத்தில். அந்த எப்படி இருந்தாலும் காலநேமிங்கிற அசுரனுடைய அவதாரம். ஏன்னா அவதாரம்லாம் இப்படி தான் வரும், 2 கண்ணால் தான் வரும். இந்த அவதாரம்னா என்ன, இது இந்த கம்சன் வந்து ஒரு அவதாரம். நம்ம அம்மா சொல்கிற அவதாரம் எனக்கு அவதாரமாக வந்து வாச்சிருக்கும் பாரு, அந்த அவதாரம். அவதாரம்னா என்னடான்னா இந்த மரத்துலேருந்து இறங்குறதே வானரம், அதுக்கு தான் எனக்கு அவதாரமாக வந்து அதுவும் இறங்குறதோன்னும். அந்த அவதாரம் வேறு, பகவானுடைய அவதாரம் வேறு, அது கருணையினால் இறங்கிறது. இப்படி இந்த உக்ரசேனுடைய பையன் கம்சன் அசுராம்சமாக இருக்கிறதுனாலேயே என்ன பண்ணினான், கெட்ட குணம் தான் ஜாஸ்தி, சில சமயம் நல்ல குணத்தை காட்டுவான். அது மாதிரி ஒரு சமயம் என்ன பண்ணான், தன்னுடைய தங்க தேவகியை வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஊர்வலமாக அழைச்சின்னு போயின்னு இருக்கான். ஊர்வலமாக அழைச்சின்னு போகும்பொழுது துஷ்டனான கம்சன் நல்லவ மாதிரி நடிக்கிறான். இந்த நடித்தாலே பிடிக்காது பகவானுக்கு. என்னுடைய சில பேர் கம்சனுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணாட்ட வேற ஒருத்தர் கேட்டார். அவன் மட்டும் நல்லவனாக தானே இருந்தான். இந்த அசரீர வாக்கி சும்மா அவனை பார்த்து தங்கியோட 8வது பையன் கொல்லுன்னு சொன்ன பிறகு தானே அவன் துஷ்டனாக ஆகி அவளை கொல்ல போனான். அவன் விஷயம் நல்லவனாக தானே தேர் ஓட்டின்னு இருந்தான். அப்படி கம்சனுக்கு சப்போர்ட் பண்ண சில பேர் இருக்கான். அவன் துஷ்டன் தான், நல்லவன் மாதிரி நடித்தான். அந்த நடித்ததுனால பகவான் பார்த்தார், இவனுடைய துஷ்டத்தனம் தெரியட்டுமேன்னு தான் கூப்பிட்டார். அஸ்யாஸ்துவாம் அஷ்டமோ கர்ப்போ ஹந்தாயாம் வகசே அபுதா. டே முட்டாள் முட்டாள் மூடனே அப்படின்னு கூப்பிட்டா யாராவது திரும்புவாளோ? நம்மளே ரோட்டில் போகும்போது முட்டாள் முட்டாள் அப்படி கூப்பிட்டா நமக்கே திரும்பணும் தோணும், ஆனால் திரும்பக்கூடாது. முட்டாள்னு கூப்பிட்டா யாருமே திரும்பலை. கம்சன் மாத்திரம் நம்மளை யாரோ கூப்பிடுறா போல இருக்கேன்னு மேலே திரும்பி பார்த்தான். இந்த 2 பேருக்குமே புத்தி இருக்குது. என்ன கேட்டால் அந்த அசரீர வாக்கும் முட்டாள்னு கூப்பிட்டா இவன் தான் திரும்புவான்னு அசரீர வாக்கும் தெரிஞ்சிருக்கு. கம்சனுக்கும் தான் அந்த அளவுக்கு கம்சனுக்கு புத்தி இருக்குது. என்ன கேட்டால் முட்டாள்னு தெரிஞ்சு வச்சுருக்கானே. நமக்கு புத்தி இல்லையே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு புத்தி வேணும். நமக்கு ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நம்மளாம் பண்ணுறோமே, அதுக்கு கம்சன் பெட்டர். என்ன கேட்டால் தெரியல, தான் ஒரு முட்டாள்னு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு அவன் ஒரு புத்திசாலி தான். முட்டாள்னு கூட்ட உடனே மேலே திரும்பி பார்த்தான். அந்த காலத்தில் அசரீர வாக்குன்னு ஒன்று கேட்கும். யாராவது தப்பு பண்ணால் டாய் இது மாதிரி தப்பு பண்ணாதேன்னு கூப்பிட்டு சொல்லும். இப்போ ஏன் கூப்பிட்றது இல்லைன்னா, ஏதோ 1-2 பேர் தப்பு பண்ணால் கூப்பிட்டு சொல்லலாம். எல்லாருமே தப்பு பண்ணிகிட்டு இருக்கா, எப்போ பார்த்தாலும் தப்பு பண்ணிகிட்டு இருக்கா. அசரீர வாக்கை பார்த்து இனிமேல் நமக்கு தொண்டை தண்ணி கத்திடும், தொண்டை தண்ணி போயிடும், சரிப்பட்டு வராது. ஏன்னா அசரீர வாக்கு அன்றைக்கே சொன்னது. கிருஷ்ணன் காலத்திலேயே ஒரு கதை நடந்தது. பலராமரோட ருக்மிங்கிறவன் சூதாட்டம் ஆடின்னு இருக்கான். பலராமர் பணத்தை வச்சு முதல்ல அவன் ஜெயித்தான், 2ஆம் தடவை பலராமர் ஜெயித்தான். அப்போ ருக்மி சொன்னான், ருக்மீஜிதம் மயாத்திரயமே, நான் தான் ஜெயித்தேன் பொய்யா சொன்னான். அப்போ அசரீர வாக்கு சொன்னது, பலே நெய்வ ஜிதோக்லகா, பலராமர் தான்ப்பா ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லும்போது தாம் அனாதிருத்திய வைதர்பகா துஷ்டரா அந்த அசரீர வாக்க சொன்னதை கேட்காம நான் தான் ஜெயிச்சேன்னு மேலே நிர்தாரணம் பண்ணினான். அப்போ அசரீர வாக்கு பார்த்தது. எப்போ நமக்கு ஒரு கௌரவம் இல்லையோ அப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு சில பேர் கௌரவம் இல்லாத போனாலும் பேசிகிட்டு இருப்பான். அவள் யாரோ 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சம்மந்தமே படக்கூடாது. என்ன கேட்டால் நான் ஒன்று சொல்லட்டுமானோ சில பேர் அங்கேயே வருவா. உன்னை யார் கேட்டால் எப்போ அனாகூத பிரவிசதி அபருஷ்டோ இது மாதிரி சொல்கிறவாலாம் முட்டாளுங்கிறார் விதுரர். அவனை கேட்டால் தானே சொல்லணும். அபருஷ்டோ பகுபாஷத்தேன்னு அந்த அசரீர வாக்கு பேசினது. எப்போ நம்ம சொன்னதுக்கு ஒரு மரியாதை இல்லையோ இமேஜ் நம்ம பேசணும்னு அன்றைக்கி நிறுத்திடுச்சு. அப்புறம் அசரீர வாக்கு சொல்கிறத விட்டுடுச்சு. அதனால் இது வந்து இதுக்கப்புறம் நடந்த கதை, இது முன்னாடி நடந்த கதை. ஆனால் அசரீர வாக்கு கம்சனை பார்த்து தேவிக்குடைய 8வது பையன் ஒன்றை வதம் பண்ணுவான், உனக்கு சத்ருவாவான் என்று சொல்ல வாள் எடுத்து தேவகியை வெட்ட போகிறான். வசுதேவர் சொன்னார், அப்பா இப்போ தான் கல்யாணமே ஆயிருக்கு, குழந்தை பிறக்குமா தெரியாது, 8 குழந்தை பிறக்குமா தெரியாது, அதுவரை நீ இருப்பியான்னு தெரியாது, எதுக்கு அவசரப்படுற, குழந்தைகளை கொடுத்துட்றேன் என்று சொன்னார். உடனே விட்டுட்டான். முதல் குழந்தையை கொடுத்துட்டான். கம்சன் நல்லவன் ஆகிட்டான். ஒரு சத்தியசந்தனாக நேர்மையாக ஒருத்தனை பார்த்தா அவளும் கொஞ்சம் நல்லவளாக ஆகிடுவான். கம்சன் நல்லவன் ஆகிட்டான். முதல் குழந்தைய எடுத்துன்னு போய் 8வது குழந்தைய கொடுத்தா போகிறோன்னு. அப்போ தான் இந்த நாரதர் சும்மா இருக்கக்கூடாதோ, கம்சன் நல்லவனாக போயிட்டேன்னா அவருக்கு கவலை. ஏன்னா கம்சன் கெட்டவனாக இருந்தால் தான் கிருஷ்ணன் அவதானம் பண்ணுவார்.
அதனால் பார்த்தா நாரதர் அங்கே இருந்தார். கம்சனை பார்த்து, கம்சா இப்படி சிசுகத்திக்கு நாரதர் ஏற்பாடு பண்ணாரு நினைக்கக்கூடாது. இந்த குழந்தைகளுக்கு பிறக்கணும்னு தான் சாபம். இந்த குழந்தைகள் மரீச்சி என்கிற மகரிஷியினுடைய 6 குழந்தைகள். ஸ்மரன், உத்கீதன், பரிஷ்வங்கன், பதங்கன், க்ஷுத்ரபிருத், கிருணி ஆசன் மரீச்சே ஷட்புத்ரா ஊர்ணாயாம் பிரதமேந்தரே தேவா கம் ஜெகசுர்வீட்சிய சுதாம் எபிதுமுத்யதம். அவள் என்ன பண்ணினா, பிரம்மாவை பார்த்து பரிகாசம் பண்ணினான். பெரியவா ஏதா தப்பு தண்டா ஏதாவது தெரியாமல் பண்ணினா கூட அது ஏதோ பெரியவா பண்ணுறா, அது அவளால் ஜீரணிக்க முடியும், அவள் ஏதோ பண்ணிக்கிறான், அதை பற்றி நம்ம குத்தம் பேசக்கூடாது. அப்படி பிரம்மாவை பரிகாசம் பண்ணினதுனால பிரம்மா என்ன பண்ணினார், நீங்கள் மனுஷிய யோனியில் பிறக்கணும்னு சாபம் கொடுத்தார். அப்போ அவள் மறுபடியும் ஹிரண்யகசிபு பிறந்தா, கிராதன், அனுகிராதன் அப்படி பிறந்தா. அப்படி 2ஆம் தடவை இந்த தேவகிக்கு பிறக்கிறான். இவாளுக்கு பிறக்கணும்னு தான் சாபம் தவிர இருக்கணும்னு சாபம் இல்லை. அதனால் நாரதர் பிறந்தவொடனே அவளை அமுச்சு விட்டுடலான்னு, எப்படி கங்கைக்கு ஒவ்வொரு 8 வசுக்கள் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி கங்கையே கங்கையில் தூக்கி எறிதா. சந்தனு கேட்குறான், அப்படி பண்ணுற ஏன்னு. கடைசியில் 8வது குழந்தைய மாத்திரம் கொடுத்தான்னு இருக்கு. அவெல்லாம் பிறக்கணும் தான் சாபம், இருக்கணும்னு சாபம் இல்லை. அதனால் அந்த குழந்தைகளை கம்சன் பாறையில் அடித்து கொண்டான். அது நாரதர் தான் ஏற்பாடு பண்ணிட்டு போனார். மக்கள் அறுவரே கல்லிடை மோத இழந்தவள் தன் வயிற்றில் சிக்கன பிறந்து நின்றாய் திருமாலிருந் சோலையந்தாய். அப்போதான் அழகர் என்ன பண்ணினார், இந்த தேவகி பட்ட கஷ்டத்துக்கு அவள் வயிறு புண்ணாக எடுத்து அதுக்கு நானே ஒரு பச்சளை மாதிரி படுத்துட்டாதான் இந்த தேவகிக்கு சமாதானம் ஆகும்னு ஒரே டயத்தில் பகவான் அம்மா வயத்துலேயும் இருந்தான், அம்மான் வயத்துலேயும் இருந்தானாம். அம்மா வயத்தில் பச்சளை மாதிரி ஜில்லுன்னு இருந்தான். இந்த கம்சனுடைய வயத்தில் கம்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே ஆழ்வார் சொல்கிறார். கஞ்சன் வயிற்றில் அந்த கம்சனுடைய வயத்தில் நெருப்பு மாதிரி நின்றானாம் பகவான். ஏன்னா அவனுக்கு தூக்கி தூக்கி போடுறது. தேவகியை பார்த்து பயந்துட்டு போயிட்டான். பகவானுடைய அவதார சமயம் ஆயிடுத்துன்னு தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண வரார்கள். சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் மிருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. சத்யஸ்வரூபனாக பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி தேவகியும் சமாதானம் பண்ணி தேவர்கள் கிளம்பினார்கள். பகவானுடைய அவதார சமயம் அச சர்வகுணோபேதகா கால பரமசோபனஹ எரிகேவாஜன ஜன்மர்ஷம் சாந்தர்ஷ கிரகதாரகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தான்னு பப்ளிக்காக சொல்ல, எல்லாம் மறைமுகமாக சொல்கிறார். இங்கே சுகர் ஏன் மறைமுகமாக சொல்கிறாருன்னா, கம்சனுக்கு தெரியுமே, அவன் தெரிஞ்சிடக்கூடாதேன்னு இப்படி ஆழ்வார் சொல்கிறேன். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிருவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. ஒருத்தி தேவகி வயத்தில் பிறந்து யசோத வயத்தில் போய் அங்கே போய் வளர்ந்தான். என் பேரை ஏன் சொல்லலேன்னா, சொன்னால் கண்டுபிடிச்சிடுவான் கம்சன். அத்தத்தின் 10ஆம் நாள் கண்ணன் பிறந்தான்னார். அத்தத்தின் 10ஆம் நாள்னா ஏன் ரோஹிணி சொல்லக்கூடாதான்னா, ரோஹிணி சொல்லலாம். ரெண்டுமே பெருமாள் நட்சத்திரம் தான். அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்ட மூலம் பூரணம் உத்திராடம் திருவோணம். அத்தத்தின் 10ஆம் நாள் திருவோணம், அதுவும் பெருமாள் நட்சத்திரம். இப்படி தலைகீழ பண்ணி வச்சுங்கோ. ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்வசு பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம். இங்கே இதில் 10ஆம் நாள் வரும். அத்தத்தின் 10ஆம் நாள். இப்படி ரோஹிணியா இப்படி திருவோணமா, அவன் கம்சன் தெரிஞ்சிட போகிறானேன்னு அவன் ரோஹிணின்னு சொல்லாமல் அத்தத்தின் 10ஆம் நாள்னு விட்டார். 10ஆம் நாளாக அவன் என்ன நினச்சிவான், கம்சன் இப்படி போனால் போயிடுவான். முக்கால்வாசி எல்லாரும் தலைகீழ போக மாட்டாரே. இப்படி ஆழ்வாரே இப்படி மறைமுகமாக ஏன் சொல்கிறாருன்னா, அவள் பாட்டு பாடும்பொழுது கவிதையாக பாடலை. அவள்லாம் அவள் பிரத்யட்சமாக பார்த்துன்னு பாடும்பொழுது கம்சன் தெரிஞ்சுட்டு போகிறானேன்னு. இங்கே நார்த் இந்தியாவில் சப்தகம் பண்ணுறவெல்லாம் என்ன பண்ணுவா, கிருஷ்ணாவதாரம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா, சத்தம் போடாமல் இந்த சப்தத்தை அந்த வசுதேவர் கொண்டு விடுற வரலையும் சத்தம் போடாமல் கொண்டு விட்டு வசுதேவர் கொண்டு நந்தகோகுலத்துக்கு வந்த பிறகு தான் உற்சவம் நந்தோத்சவம் ஆரம்பிப்பான். ஏன் உற்சவம் முன்னாடியே பண்ணுறது? நம்மளாம் நிசீதேதம் கிருஷ்ணன் பிறக்கும் பொழுது தீபாராதனை பண்ணி எல்லாம் பண்ணுறோமே, அதெல்லாம் இவன் பண்ண மாட்டான். ஏன்னா கம்சன் தெரிஞ்சுட்டுருவான், பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாதுன்றுவான்.
அது இங்கேருந்து 3வது அத்தியாயம் முடிஞ்சு 4வது அத்தியாயம் முடிஞ்சு 5வது அத்தியாயம் நடக்கும்பொழுது தான் இந்த நார்த் இந்தியா பண்டிச்சு அவள் எல்லோரும் உடனே பட்டாசை போடு எல்லாம் பண்ணும்பா. ஏன்னா இப்போயே பட்டாசை போட்டான்னா கம்சன் கண்டுபிடிச்சிருவான், அதனால் பட்டாசை போடாதீங்கோ, அது கொண்டாடாதீங்கோம்பா. பாவம் ரொம்ப ஜாஸ்தி இங்கே இருக்கிறவா. இங்கே எப்படி பிருந்தாவனத்தில் நீங்கள் போய் பார்த்தா தெரியும். கிருஷ்ணன் இப்படிலாம் குழல் வச்சுட்டு இருக்கான்னா நம்மலாம் கிருஷ்ணன் வச்சுட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருப்போம். அவள் பார்த்துட்டு இருக்க மாட்டான். கிருஷ்ணன் அப்படியே வச்சுருக்கான்னு கை வலிக்குமே, இங்கே தலகாணி வச்சுருப்பாள். வீட்டுக்கு வீடு கூட தலகாணி வச்சுருவாள். அப்படியே வச்சுட்டு இருப்பானே, கை வலிக்குமே குழந்தைக்கு கிருஷ்ணனுக்கு. அந்த பாவத்தை இங்கே பார்க்கணும் நம்ம. அப்படி இங்கே பகவான் எங்கே எப்படி பிறந்தாங்கிறத, என்ன நட்சத்திரங்கிறத அழகாக சொல்கிறார். எரிகேவ அஜன ஜென்மர்ஷம். ரோகிணி நட்சத்திரம் ஒன்றும் பாகவதத்தில் சொல்லியே நினச்சிக்கக்கூடாது. இந்த ஆழ்வார் சொல்கிற மாதிரி சுகர் மறைமுகமாக சொல்கிறார். அஜன ஜென்மர்ஷம். அஜனம்னா யார்? பிறப்பே இல்லாதவன் பகவான். அஜனன்டேந்து ஜென்மம். பிறப்பில்லாத பகவான்டேந்து பிறந்தவர் யார்? பிரம்மா. அந்த பிரம்மாவோட நட்சத்திரம் என்ன? ரோகிணி. அதை இன்டெரக்டாக சொல்கிறார் சுகரும். எரிகேவ அஜன ஜென்மர்ஷம் சாந்தர்ஷ கிரகதாரகம். கிருஷ்ணன் வரப்போகிறான்னு உடனே அந்த கிரகங்கள் நட்சத்திரங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருக்கான். பகவான் வரப்போகிறான், நல்ல இடத்துல நிற்கணுமே. நம்ம ஆற்றுல குழந்தை பிறந்தா நம்ம பயப்படுவோம், கிரகங்கள்லாம் ஒழுங்காக இருக்கணுமேன்னு. இங்கே என்னடான்னா நல்ல நட்சத்திரமாக பிறக்கணுமே நம்ம கவலைப்படுவோம். இங்கே கிரகங்களே கவலைப்படுறது. ஏன்னா வாத்தியார் வந்தால் அப்படி இப்படி சுற்றின்னு இருக்கிற பசங்கள்லாம் மரியாதையாக பெஞ்சில் உட்காந்துக்கிற மாதிரி இந்த நவகிரகம் ஒழுங்காகவே இருக்காது. அவளுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் பந்துக்கள் தான், அப்பா பையன்தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. இப்படி திரும்பின்னு இருக்கும் ஒரு கிரகம், இன்னொரு கிரகம் இப்படி திரும்பின்னு இருக்கும். அப்பா பையன்தான். இப்போ இருக்கிற மாதிரி எல்லோரும் இப்போ எல்லா இடத்துலையும் எப்படி தானே இருக்கா. அவள் யாருமே ஒருத்தர் முகத்தை பார்க்கல, தனித்தனியாக திரும்பி மொபைலில் பார்த்துன்னு உட்காந்துருக்கா. ஒரே வீட்டில் ஒரு பெட்டில் அந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கத்தில் ஒரு. இந்த நவகிரகம் மாதிரி தான் நம்ம அதிலே இருக்கும். இந்த கிரகங்கள்லாம் அப்படி இருக்கும் சாதாரணமாக. இன்றைக்கி எப்படி இருக்குடான்னா பகவான் வரான்ன உடனே அந்த கிரகங்கள்லாம் வரிசையாக நாயன்மார் மாதிரி கை குவிச்சு நிற்கிறதான். சாந்தர்ஷ கிரகதாரகம் திசப்பிரசே துர்ககணம் நிர்மலோடு கணோதயம் மகி மங்கள பூயிஷ்ட புரகிராம உர்ஜாகரா நத்ய பிரசன்ன சலிலாக. சிலு சிலுன்னு பிரசன்னமாக நதி ஓடுறது. கிரதா ஜலருகஸ்ரீயகா. ராத்திரி நேரம் பகவான் அவதாரம் பண்ணுறான். தாமரையெல்லாம் பூத்துருக்குங்கிறார். ராத்திரி தாமரை பூக்குமோ? ராத்திரி பூக்காது, பகலில் தான் பூக்கும். ஆனால் ராத்திரி அல்லி பூக்கும். இந்த அல்லி தான் லில்லிங்கிறப்ப அந்த அல்லி பூக்கும் பொழுது இந்த தாமரையும் சேர்ந்து மலர்றது. இந்த அல்லிப்பூ சொல்கிறது, உன்னோட டைம் ஆகலாம், நீ கொஞ்சம் குனிஞ்சிக்கோ, தண்ணிக்குள்ளே குனிஞ்சிக்கோங்கிறது. அந்த தாமரை சொன்னது கிருஷ்ணனை சொல்லும்பொழுது எல்லோரும் என்ன சேர்த்து தான் சொல்கிறா. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. என்ன இல்லாமல் கிருஷ்ணனை யாரும் சொல்கிறதில்ல. கிருஷ்ணனுடைய கை தாமரை, கைவண்ணம் தாமரை, என்ன கால் தாமரையாக இருக்குது, அவனுடைய கண் தாமரை மாதிரி இருக்குது, முகம் தாமரையாக இருக்குது. தாமரைக்குள்ளே ஒரு தாமரை, முகம் ஒரு தாமரை, அதுக்குள்ளே ஒரு கண் ஒரு தாமரை, போகிறதுக்கு கையில் ஒரு தாமரை. குருவாயூரப்பன் என்னோட தாமரை எனக்கும் பெரும்பாலுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு. என்னோட சுவாமி பிறக்கிற டயத்தில் நாம் தூங்கிட்டு இருந்தால் சரியாக வராதுன்னு தாமரை முதற்கொண்டு முழிச்சின்னு இருக்கான். அதனால் இந்த டயத்தில் யாரும் தூங்கக்கூடாது. இந்த டயத்தில் எல்லாம் முழிச்சிக்கணும். கிருஷ்ணாவதார டயம். இந்த டயத்தில் தூங்கினா கம்சனுடைய ஆளாக போயிடுவேன். கம்சனுடைய ஆட்கள் காவல்காராக தான் தூங்கினா கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அதனால் இருந்தாலும் முழிச்சுட்டுருங்கோ. அப்படி தாமரை முதற்கொண்டு ஹிரதா ஜலரோகஸ்திரியா வவவாயு சுகஸ்பர்ஷா புண்ணியகந்தவசுதி அக்னயஸ்த்விஜாதீனாம் சாந்தாஸ்தத்ர சமிந்ததே. அக்னி சாந்தமாக பிரதர்ஷனமாக வருது. அவள் அக்னிஹோத்திர சாலையில் மனாம்சியாசன் பிரசன்னானி. சாதுக்களுக்கும் துட்டாளுக்கும் கூட மனசு பிரசன்னமாக இருக்கு. சாதூனாம் அசுரத்ருகாம் ஜாயமானே ஜனே தஸ்மின் நேதுர்துந்துபயோதிவி ஜகு கிண்ணர கந்தர்வா. கந்தர்வாலாம் நன்னா பாடுவா, கிண்ணராளுக்கு பாடத் தெரியாது. இங்கே என்ன ஆச்சுன்னா ஜகுஹு கிண்ணர கந்தர்வா துஷ்டு சித்தச்சாரணாக. கந்தர்வால் பாடும்போது கிண்ணராலும் சேர்ந்துட்டான். இந்த பஜனையில் ஒரு சௌகரியம். கச்சேரி வேறு, பஜனை வேறு. கச்சேரினா ஒருத்தரையே பாடுவார், நம்மலாம் பாக்கி பேர் கேட்டுட்டு இருந்தால் போகிறோம். பஜனையில் என்னென்னா எல்லோரும் சேர்ந்து பாடணும். அதை பாட தெரிஞ்சவாலும் பாடலாம், தெரியாதவாலும் சேர்ந்து விடலாம். அவரோட பாடி பாடி நமக்கும் வந்துடும். ஸ்ருதி சேர்ந்தவரோட நம்மளும் பாடி பாடி நமக்கும் ஸ்ருதி சேர்ந்துடும்.
அதனால் இங்கே கந்தர்வாலோட இந்த பாட தெரிஞ்ச கந்தர்வாலோட கிண்ணராலும் சேர்ந்து பாடுறா. ஜகு கிண்ணர கந்தர்வாக துஷ்டு சித்தச்சாரணாக வித்யாதரியஸ்ய நடுது அப்சரோபி சமம் ததா. அப்சர ஸ்திரீகள்லாம் நல்ல மெல்லிசா இருப்பா, டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு. இந்த வித்யாதர ஸ்திரீகள்லாம் கொஞ்சம் குண்டாக இருப்பா. இருந்தாலும் அப்சர ஸ்திரீகள் நடனம் ஆடுறதை பார்த்துட்டு வித்யாதர ஸ்திரீகளும் அவளும் சேர்ந்துனுட்டா. இந்த சில சமயம் இந்த பஜனையில் இந்த மத்து சுற்றும்போது குண்டு பாகர் 2 மணி நேரம் ஒல்லி பாகர் கையை பிடிச்சிட்டுருவார். கடத்தில் பிடிச்சிட்டு இவரும் முடிப்பார், அவரும் முடிப்பார். இந்த குண்டு பாக இவர் வேகமாக அவர் பிடி. அது மாதிரி இங்கே என்ன ஆச்சு, வித்யாதர ஸ்திரீகளோட அப்சர ஸ்திரீகளும் நடத்துகு வித்யா அவளும் சேர்ந்து நடத்தனம் பண்ணுறார்கள். அப்சரோபி சமம் ததா முமுஜுரும் முனையோ தேவாக சுமனாம் சுமுதான்விதாக மந்தம் மந்தம் ஜலதராக. மேகங்களோட துமுதுன்னு மெதுவாக சத்தம் போடதான். பெருசாக சத்தம் போட்டால் கிருஷ்ணன் குழந்தை பயப்பட போகிறானே, கம்சன் எழுந்துட்டு போகிறானேன்னு மந்தம் மந்தம் ஜலதராக ஜகர்ஜுரணு சாகரம் நிசீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுகாசயः ஆவிராசீத்யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலட்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோதசௌபகம் மகார்கவைடூர்ய கிரீடகுண்டலத்விஷா பரிஷ்வக்தசஹஸ்ரகுந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிः விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத ஆசாசு சீதலதராசு பயோததோ யைः ஆசாசிதாப்திவிவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷாகரோதய விதோ நிஷிமத்தியமாயாம் கிளேஷாபகஸ்திருஜகதாம் त्वमिगा விராசி. தேவகி வசுதேவால் பார்க்கும்போது ஒரு நீல ஜோதி தெரியுது. அந்த ஜோதி மத்தியில் பகவான் பிரத்யட்சமாறார். அவதீர்ணோ ஜயதி பகவான் அவதீர்ணோ ஜயதி श्रावण कृष्णाष्टमी शुभ सुदिने शंख चक्रांबुज चारु चतुर्भुजगा संरक्षित निज दास समाजगा अवतीर्णो जयति वसुदेव देवकी लोचनानंदगा वरानंदकंदगा अवतीर्णो जयति. தேவகி வசுதேவால் பார்த்திருக்கும் பொழுது பகவான் சதுர்புஜ சங்கச்சக்கர கதாபத்மதாரியாக தரிசனம் கொடுக்கிறார். சுகர் சொல்கிறார், இது சாதாரண குழந்தை இல்லைப்பா, தம் அத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம். அற்புதமான குழந்தை. ஏன் அற்புத குழந்தைன்னா, பாக்கி குழந்தைகள்லாம் பிரம்மா தான் படைப்பார். இந்த குழந்தை பிரம்மாவையே படைச்சிட்டு வந்திருக்கு. கஹானா பிரம்மா, அவர் இவருக்கு பாலன். கஹா பாலகா எஸ்ய சஹா பாலகா தம் அத்புதம் பாலகம். சாதாரணமாக எல்லா குழந்தையும் விஷமம் பண்ணால் பிரம்மா அப்படி உன்னை படைச்சி தொலைச்சாரியம்போ. கிருஷ்ணனை பார்த்து பிரம்மா உன்னை இப்படி படைச்சாரே அப்படி கேட்டால், இல்லைம்மா நான் தாம்மா பிரம்மாவையே படைச்சேம்பா. தம் அத்புதம் பாலகம். அல்லது பாலானாம், குழந்தைகளுக்கெல்லாம் க்ஷேமத்தை பண்ணக்கூடிய குழந்தை. ஏன்னா கிருஷ்ணன் பிறந்த பிறகு தான் குழந்தைகளுக்கு க்ஷேமம் ஏற்பட்டது. அது வரையும் குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ரீடமே கொடுக்க மாட்டான். இவன் நார்த்தால் போட்டின்னு ஒன்று பண்ணி சாப்பிடுவா. குழந்தைகளை கேட்டால் அது வேப்பலை கட்டின்னு பேரை மாற்றி சொல்லி அதை கொடுக்க மாட்டா. இப்படிலாம் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்காமல் இருந்த பொழுது கிருஷ்ணன் தான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு க்ஷேமத்தை பண்ணினதுனால தம் அத்புதம் பாலகம். அல்லது பலானாம் சமூகம் பாலம், சைன்யம் பலம், சைன்யத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை பண்ணினானா. எந்த சைன்யத்துக்குன்னா, பாண்டவ சைன்யத்துக்கு மாத்திரம் இல்லை, கௌரவ சைன்யத்துக்கு க்ஷேமத்தை பண்ணினானா. ஏன்னா கௌரவ சைன்யத்தில் யாரெல்லாம் அந்த கண்ணனை பார்த்தாலோ எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்தானாம். பார்த்தாஸ்திர பூதாக பதமாபுரஸ்யே. அப்படி சைன்யத்தில் உள்ளவாளுக்கெல்லாம் க்ஷேமம் பண்ணிருந்தனால பாலகம் தம் அத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம். பாலே பாலே கஹா. கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு வாலம்னா ரோமன் அர்த்தம். கிருஷ்ணனுடைய ஒவ்வொரு ரோமத்திலையும் ஒவ்வொரு பிரம்மாண்டம் இருக்கான். வாதாத்வரோம விவரஸ்யதே மகித்வம் அப்படின்னு பிரம்மா சொல்கிறார்.
அப்படி தன்னுடைய உடம்புல அகிலாண்டு கோடி பிரம்மாண்டங்களையும் தரித்து அந்த பிரம்மாண்டங்களை காப்பாற்றக்கூடிய கிருஷ்ணனுங்கிறார். தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். தாமரை கண்ணன். ஏன் தாமரை கண்ணனா? வேதம் தானே. நிகம கல்பதரோர் கலிதம். வேதத்தில் தாமரை கண்ணன் பகவான் கப்பியாச பொண்டரீகமேவாட்சினி. பொண்டரீகமேவ அட்சினிங்கிறத சொன்னதுனால இங்கே அதே சொல்கிறார் அம்புஜேட்சணம். இதுக்கு நிறைய அர்த்தம் அண்ணா சொல்லுவார். அம்புஜம்னா பூமின்னு அர்த்தம். அத்யப் பிருத்திவி, ஜலத்துலேருந்து தான் பூமி வந்தது. அதனால் அந்த பூமி தேவியை பகவான் பார்த்தானாம். அம்மா நீ கவலைப்படாத, உன் பாரத்தை குறைக்க நான் அவதாரம் பண்ணிட்டேன். தம் அத்புதம் அம்புஜேட்சணம். அம்புஜம்னா சங்கு. சங்கும் தண்ணிலேருந்து தான் வருது. இந்த சங்கை பார்த்தானாம் பகவான். ஏன் சங்கை வச்சுன்ற? வடதுகையில் சக்கரம், இடத்துல சங்கு. சங்கை ஏன் பார்த்தானா? அந்த சங்கை பார்த்துட்டு இப்பயே கம்சனவதம் பண்ணி கம்சனுக்கு சங்கு ஊதிடலாமா அப்படின்னு சங்கை பார்த்து கேட்குறான். அம்புஜேட்சணம். அம்புஜானா மகாலட்சுமி. மகாலட்சுமியை கடாட்சம் பண்ணினானாம். அம்மா நான் அவதாரம் பண்ணிட்டேன் கிருஷ்ணனா, நீயும் சீக்கிரமாக ருக்மிணியாக அவதாரம் பண்ணி சுத்வாகரான்னு லெட்டர் எழுதி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மகாலட்சுமியை கடாட்சம் பண்ணுறான். அம்புஜேட்சணம். இப்படி பல அர்த்தங்கள் சொல்வார். சதுர்புஜம், 4 கைகள். எதுக்கு 4 கைனா? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4ஐயும் கொடுக்கறதுக்கு. ஏன் ஒரே கையில் கொடுத்தா போகாதான்னா? ஒரே கையில் கொடுத்தா லேட் ஆகும். கேட்கட்டோன்னு கையில் உடனே கொடுக்கணும். பகவானுக்கு ஆசை. அதனால் தனித்தனி. ஏன்னா அந்த தர்மம் கொடுத்த கையாலே காமத்தையும் கொடுத்தா செய்யாது. அதுக்கு தனித்தனி செப்பரேட் கை. தர்மம் கேட்குறவளுக்கு தர்மம், காமம் கேட்க அர்த்தம், மோட்சம்னு சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாதா தேவ சதுர்புஜான்னு சதுர்புஜம். பிறந்தன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தன்னைக்கு கிருஷ்ணனுக்கு முறுக்கு சீடியெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவாள். நான் கூட நினச்சிருந்தேன், இப்போ தான் பிறந்த குழந்தை முறுக்கு சீடியும் கொடுத்தா அது கடிக்க முடியுமா? அதனால் சீப்பின்னு ஒன்று பண்ணுவாள், சும்மா வாயிலையாக வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணுறார். சதுர்விதானி புஞ்சதேதி சதுர்புஜா. நீ வந்து கடிக்கிறத கொடுத்தாலும் சரி, குடிக்கிறத கொடுத்தாலும், எதை கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு இருக்குது அவனுக்கு. இப்போதைக்கு பல் இருக்குது, அப்புறம் தான் குழந்தையா மாற போகிறான். அதனால் 4 விதமான ஆகாரத்தையும் சாப்பிட்றதுனாலே சதுர்விதானி புஞ்சதேதி சதுர்புஜம். சதுர்புஜம் சங்க கதா அரியுதாயுதம். சங்கு, சக்கரம், கதையெல்லாம் ஏன் எடுத்து வந்திருக்கான்னா, அம்மா அப்பா ஜெயிலில் இருக்கா, அவளுக்கு குழந்தைக்கு ஒரு விளையாட்டு சாமான் வாங்கி தரப்பொருளையும் நினச்சிக்க போகிறாளேன்னு அவனே கையில் காத்தாடி, அதான் சக்கரம், ஒரு கிலுகிலுப்பு கதை, ஒரு ஊதல், சங்கு, எல்லாம் விளையாட்டு சாமானையும் கொண்டு வந்துருக்கு. சங்க கதாயுதாயுதம் ஸ்ரீவத்சலட்மம் கலசோபி கௌஸ்துவம். ஸ்ரீவத்சங்கிற மறு இருக்குது, அல்லது ஸ்ரீவத்சலம். ஸ்ரீ வாத்சல்ய ஸ்ரீவத்சல, ஸ்ரீவத்சலட்சுமங்கிறதுக்கு ஸ்ரீதேவி பூதேவியோட பகவான் தரிசனம் கொடுக்குறான். ஸ்ரீவத்சலட்மம் கலசோபி கௌஸ்துபம். கழுத்தில் கௌஸ்துபமணி சோபிக்கிறது. கழுத்தில் கௌஸ்துபமணி சோபிக்கிறதுன்னு வியாக்கியானம் இல்லை, கலேன சோபி, கழுத்துனால கௌஸ்துபமணி சோபிக்கிறதான். பீதாம்பரம், நல்ல பட்டு பீதாம்பரம் கட்டிண்டு மகார்க வைடூரிய கிரீடம் குண்டலம் நகையெல்லாம் போட்டுன்னு பிறந்திருக்கு இந்த குழந்தை. நம்ம ஆத்துலேயும் இது மாதிரி நகை போட்டு குழந்தை பிறந்தா தேவையில்லை. நகை விற்கிற விலையை பார்த்தா அம்மா அப்பாவுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் தானே ட்ரெஸ்ஸும் போட்டுண்டு நகையும் போட்டுண்டு இது மாதிரி மாலையும் போட்டுண்டு. இப்போ குழந்தையெல்லாம் வேறு மாதிரி மாலை போட்டுன்னு வருது, நாளை வேஷ்டன். அந்த மாலை போட்டுக்காமல் ஒரிஜினல் மாலையை போட்டுண்டு கிருஷ்ணன் தரிசனம் கொடுக்குறான். வசுதேவர் சொன்னார், கிருஷ்ணா நான் உன்னை புரிஞ்சுன்னு விட்டேன்னார். விதிதோசி. கிருஷ்ணன் கேட்டான், என்னை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது, யோகிகளாலையும் ஞானிகளாலையும் எப்படி என்னை புரிஞ்சுட்டேன்னு கேட்டான். வசுதேவர் அழகாக சொன்னார், உன்னை புரிஞ்சிக்க முடியாதுன்னு புரிஞ்சுட்டேன் அப்படின்னா. அதனால் அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும். கேவல அனுபவானந்த ஸ்வரூபான்னு. இப்போ பகவான் இன்றைக்கி எல்லா அவதாரமே கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம நிறுத்துகிறோம். நரசிம்ம அவதாரம் ஆன உடனே நரசிம்மர் ஓடி போயிடுவார். ஆனால் இன்றைக்கி நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் பிரகலாத சதுர்த்தியை கேட்டுண்டு பிரகலாதனோட நரசிம்மர் ஒன்றே இருக்கேங்கிறார். அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்துலேயும் உபன்யாசத்தில் சாதாரணமாக கிருஷ்ணன் பிறந்த உடனே மதுரைக்கு மதுரைக்குலேருந்து கிளம்பி கோகுலத்துக்கு போயிடுவார். இன்றைக்கி என்ன பண்ணால் கிருஷ்ணனும் பிரவச்சனத்தில் இன்றைக்கி ஒன் டே முழுக்க நான் வந்து அம்மா அப்பா கூட இருக்கேன், அன்றைக்கி தான் ஓடி போயிட்டேன், இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கேன்னு. இன்றைக்கி அம்மா அப்பா கூட கிருஷ்ணன் இருக்கான். நாளைக்கு மேலே கண்ணனுடைய கோகுல லீலைகளை சிரவணம் பண்ணுவோம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. जय बोल सतगुरु महाराज की जय। स्वजन हृदमल सरोवर विकसित सरसीरुग मृदु चरणा गंभीर गमन करुणायत नयन कलाधर शीतल वदना
ललितविशालललाटविभासितगोपीचन्दनतिलका जय जय कलिमदहरणा जय हरिनामवितरणा जय हितकर मृदुवचना हेमशैलसमधीरमुदारा करुणा वारा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा जय श्री माधुरी रमणा। जय बोल प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय।